4 இடங்களில் நேற்று வெயில் சதமடித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலம் யவத்மால் பகுதியில் 106 டிகிரி வெயில் பதிவானது. தமிழ்நாட்டில் கரூர் பரமத்தியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருப்பத்தூரில் 101.3, ஈரோட்டில் 101, மதுரை விமான நிலையத்தில் 100 டிகிரியாகவும் வெயில் கொளுத்தியது. நாளை வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்றும், வட தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திங்கட்கிழமை கடலோர தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் இடிமின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. வரும் செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. சென்னை புறநகர் ரயில் சேவை நாளை காலை முதல் மாலை வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் முக்கிய போக்குவரத்தாக மின்சார ரயில் சேவை இருந்து வருகிறது. இந்த ரயில் போக்குவரத்தை தினமும் லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை எழும்பூர் கடற்கரை இடையே 4ஆம் அடித்தடம் அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள சூழலில் நாளை காலை 5:10 மணி முதல் மாலை 4:10 மணி வரை சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருமால்பூர் வரை இயக்கப்படும் ரயில்கள் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் வசதிக்காக தாம்பரம், கோடம்பாக்கம் இடையே 30 நிமிட இடைவெளியில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நாளை மாலை 4:10 மணிக்கு மேல் வழக்கம்போல் புறநகர் ரயில் சேவை இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்குவதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி சென்னை பெருநகர பகுதிகளில் ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தவிர்த்த மற்ற இடங்களில் 5 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 3 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கும் குறைவான ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்கள் இந்த இலவச பட்டா பெற தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சுமார் 29,000 பட்டாக்கள், பிற பகுதிகளில் சுமார் 57,000 பட்டாக்கள் என ஒட்டுமொத்தமாக சுமார் 86,000 பட்டாக்களை வழங்க ஆணையிட்டுள்ளது. பட்டா வழங்கலை மாநில அளவில் செயல்படுத்த தலைமைச் செயலாளர் தலைமையில் துறை செயலாளர்கள் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் இந்த ஆண்டு இறுதி வரை அமலில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை செயல்படுத்தினாலும் சிறுபான்மை மக்கள் இணைந்து செயல்பட்டால் அதனை தூக்கி எறியலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா, தமிமுன் அன்சாரி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன், சிறுபான்மையின மக்களின் ஆதரவால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்ததாக குறிப்பிட்டார். இன்றைக்கு உங்களை போன்றவர்களின் நல்ல ஆதரவோடுதான் ஒரு மாநில கட்சியாக உயர்ந்திருக்கிறோம். அதற்காக நான் சிறுபான்மை சமூகத்தினருக்கு, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினருக்கு மனம் நிறைந்த நன்றியை உரித்தாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் மத்திய அரசை நிறுவ வேண்டும் என்றும் கூறினார். வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை அவர்கள் நிறைவேற்றினாலும் கூட நாம் இணைந்து செயல்பட்டால் எதிர்காலத்தில் அவற்றை எல்லாம் தூக்கி எறிய முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நமக்கான ஒரு அரசை டெல்லியிலே உருவாக்குகிற போது சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை நம்மால் உறுதிப்படுத்த முடியும். திருமாவளவன் 5 நாட்கள் ரமலான் நோன்பு மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பயணம் தமிழ்நாட்டை தாண்டி புனிதமானது என கமல்ஹாசன் புகழ்ந்துள்ளார். சென்னை குளத்தூரில் நம்ம முதல்வர் நம்ம குளத்தூர் என்ற பெயரில் தமிழ் கலைஞர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சியின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேகர்பாபு, மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது மேடையில் பேசிய கமல்ஹாசன், மத்திய அரசு மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் போது தெற்கில் இருந்து முதல்வர் மு க ஸ்டாலினின் குரல் ஓங்கி ஒலிப்பதாக கூறினார். ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நல்லது செய்கிறாரா என்றால் அதையும் தாண்டி புனிதமானது அவருடைய பயணம். ஒன்றிய அரசு மாநிலங்களின் உரிமைகளை பறிக்க முயலும் போது இந்துத்துவ கொள்கைகளையும் இந்தியையும் தேசமெங்கும் திணிக்க முற்படும் பொழுது ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் போது தெற்கிலிருந்து ஓங்கி ஒலிக்கும் உறுதியான குரல்களில் சிறப்பான குரலாக திரு ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார். தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் முதலமைச்சர் போற்றி பாதுகாப்பதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்தார்.
சென்னை காரப்பாக்கத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவர்களுக்கு பிஸ்கட் கொடுத்து பாஜகவினர் கையெழுத்து வாங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த காரப்பாக்கத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இப்பள்ளிக்கு அருகே மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. அப்போது பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்களை அழைத்து பாஜகவினர் கையெழுத்து பெற்றனர். மாணவர்கள் ஒவ்வொருவரையும் வலுக்கட்டாயமாக இழுத்து கையெழுத்து போடச் சொன்னதை காண முடிந்தது. ஒரு சில மாணவர்கள் நடிகர் விஜயின் கட்சியின் பெயரை சொல்லி கூச்சலிட்டனர். மேலும் பிஸ்கெட் வழங்கியும் மாணவர்களிடம் பாஜகவினர் கையெழுத்துக்களை பெற்றனர். இந்நிலையில் பள்ளி மாணவ மாணவிகளிடம் பாஜகவினர் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியது கண்டனத்திற்கு உரியது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஸ்கூலுக்கு வாசல் நின்றுட்டு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு போகிற ஸ்கூல் உள்ளுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து இந்த கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இந்நிலையில் பாஜக நிர்வாகிகளான எஸ்.ஜி. சூர்யா உள்ளிட்ட 5 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். இதனால் கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் குவிந்த பாஜகவினர் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவுக்கு கப்பலில் கடத்தி செல்ல முயன்ற 80 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை மத்திய வருவாய் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நடுக்கடலில் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாலத்தீவு இடையே சிறிய ரக கப்பல் மூலம் கட்டுமானப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி பழைய துறைமுகத்திலிருந்து கடந்த 4ஆம் தேதி மாலத்தீவு புறப்பட்டுச் சென்ற ஒரு கப்பலில் போதைப் பொருள் கடத்தி செல்லப்படுவதாக மத்திய வருவாய் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து இந்திய கடலோர காவல்படை உதவியுடன் அந்த கப்பலை நடுக்கடலில் மறித்த அதிகாரிகள் தூத்துக்குடி பழைய துறைமுகத்திற்கு கொண்டு வந்து சோதனை நடத்தினர். அதில் 30 கிலோ அளவுக்கு ஹசீஸ் என அழைக்கப்படும் செறிவூட்டப்பட்ட கஞ்சா எண்ணெய் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. அவற்றின் மதிப்பு 80 கோடி ரூபாய் வரை இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக கப்பலில் இருந்த இந்தோனேஷியாவைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 9 பேர், கடத்தலுக்கு உதவிய 2 பேர் என 11 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கடத்தல் சம்பவத்திற்கு பழைய துறைமுகத்தில் பணிபுரியும் ஒருவர் உதவி செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கோவை அருகே மார்ச் 1ஆம் தேதி இப்படி ஆட்டுக்குட்டிகளை வேட்டையாடிய சிறுத்தை தற்போது மீண்டும் அதே வீட்டுக்கு வந்து ஆடுகளை நோட்டமிட்டது. கோவை வடவள்ளி அருகே உள்ள ஓனாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வெண்ணிலாவின் தோட்டத்தில்தான் இந்த சிறுத்தை நடமாட்டம் 2வது முறையாக சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. ஏற்கனவே ஆடுகளை வேட்டையாடியதால் தோட்டத்திற்கு அருகே உள்ள வனப்பகுதியில் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையால் கூண்டு வைக்கப்பட்டது. இந்நிலையில் ருசி கண்டதால் மீண்டும் அதே வீட்டுக்கு வந்த சிறுத்தை ஆடு ஏதேனும் சிக்குமா என சுற்றும் முற்றும் நோட்டமிட்டது. வீட்டுக்குள் அடைத்து வைக்கப்பட்ட ஆடுகளை வேட்டையாட சிறுத்தை கதவை முட்டும் அதிர்ச்சி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைவு பெற்றுவிட்டதாக கர்நாடக மாநில பட்ஜெட்டில் அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார். கர்நாடக சட்டப்பேரவையில் அம்மாநில அரசின் அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து முதலமைச்சர் சித்தராமையா உரையாற்றினார். அப்போது காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசின் அனுமதி கிடைத்ததும் பணிகள் தொடங்கப்படும் என்று அறிவித்தார். இந்நிலையில் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி மேகதாது பகுதியில் அணை கட்ட முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதல் இல்லாமல் அது கட்டவே முடியாது. மத்திய அரசாங்கம் நம்மை மீறி ஒப்புதல் கொடுக்க முடியாது. காரணம் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதனால அந்த சட்டத்துக்கு புறமாக கர்நாடக அரசு எவ்வளவு முன் தயாரிப்பில் ஈடுபட்டாலும் மேகதாது அணையை கட்ட முடியாது என்றும் துரைமுருகன் கூறினார்.
திருத்தணி அருகே அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கோர விபத்தின் காட்சிகள் தான் இவை. திருவள்ளூர் மாவட்டம் கேஜி கண்டிகையில் 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து மீது டிப்பர் லாரி பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை அமைச்சர் நாசர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனிடையே பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேருந்து விபத்தில் 4 பேர் உயிரிழந்த செய்தியை கேட்ட அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். லேசான காயங்களுடன் சிகிச்சை பெறுபவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இறக்குமதி வரியை குறைக்க இந்தியா சம்மதம் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் பதிலடி வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் தற்போது ஓவல் அலுவலகத்தில் அதற்கான உத்தரவில் அவர் கையெழுத்திட்டார். அப்போது பேசிய அவர், பதிலடி வரி விதிப்பு அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் அமலாகும் போது மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என்று கூறினார். இதில் இந்தியா, சீனா அல்லது வேறு எந்த நாடாக இருந்தாலும் தங்களது நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றும் குறிப்பிட்டார். அதிக வரி விதிப்பு காரணமாக இந்தியாவில் எதையும் விற்பனை செய்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக மாறிவிட்டதாக கூறிய அவர், தற்போது இறக்குமதி வரியை குறைக்க இந்தியா சம்மதம் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டார். I'll tell you what's a high tariff nation is Canada. Canada charges us 250% for our milk product. அமெரிக்க பால் பொருட்கள் மீதான கனடாவின் 250% வரி நியாயமற்றது என்று கூறிய ட்ரம்ப், விதிவிலக்குகள் இல்லாமல் அமெரிக்காவுக்கு வரி விதிக்கும் அதே தொகையை மற்ற நாடுகளுக்கும் விதிக்கப் போவதாகவும் கூறினார்.